வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் காந்திமதி. நான் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் தாலுகா மம்சாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமத்திலிருந்து எனது கணவர் உட்பட ஒரு 16 பேர் இன்னைக்கு பிரம்மஞான பயிற்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் கிராமமாக இருந்தாலும் 2 மனவளக்கலை மன்றம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் இந்த கல்வியில் சிறந்தோங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் ஊரில் விரைவில் அறிவுத்திருக்கோயில் மலரப்போகிறது என்பதையும் அதற்குரிய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் இங்கு நான் பதிவு செய்ய மிகவும் விரும்புகிறேன். எங்கள் ஊரில் அன்றாட தியானம், பயிற்சி, அகத்தாய்வு, இன்றும் சிறப்பு நிலை பேராசிரியர்கள் நிறைய பேர் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆழியாருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்ச உடனே என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நான் ஒரு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக தான் இருக்கிறேன். என்னுடைய பள்ளியில் ஒரு 500 மாணவர்கள் ஏழை மாணவர்கள் தான். ஏன்னா கிராமம் தான் எங்க ஊர். தமிழ் வழியில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வாழ்க வளமுடன் என்ற அந்த மந்திர சொல்லை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். மாணவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியை நாங்கள் கற்றுத்தருகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் சங்க அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்திலும் நான் மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மனவளக்கலையினுடைய நம்முடைய தந்தை மகரிஷியனுடைய வாழ்க்கை தத்துவங்களை படிப்படியாக நாங்கள் அதை எங்களால் இயன்ற அளவு நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்ணில் காலை வச்ச உடனே ஒரு தாய் வீட்டுக்கு போற மாதிரி நமக்கே ஒரு மகிழ்ச்சி. இந்த இருக்கக்கூடிய மலைகளும் இந்த வளங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது மகரிஷியே நம்மளை பார்த்து வாழ்க வளமுடன் கூப்பிடுற மாதிரி ஒரு மனதுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அடுத்து உணவு சொல்லவே வேண்டாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடித்தமான உணவு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது காலம் தவறாமை. ஆசிரியர் பணியில் இருப்பதால என்னமோ கரெக்டா அந்த பங்க்சுவாலிட்டி, இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு கரெக்டா முடிப்பாங்க. ரொம்ப எனக்கு அமைதி, அன்பு, கருணை. இப்ப இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் அந்த பிரம்ம நிலையிலிருந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கோம், சந்திரனை வணங்கியிருக்கோம். ஆனா அதுக்கு மேல நம்ம போனதில்லை. அப்ப அதையும் தாண்டி அந்த விண், கோள்கள், கிரகங்கள் அப்படின்னு நம்மளை அப்படியே ஒரு சொர்க்கத்துக்கே சுற்றுலா கொண்டு போன மாதிரி ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த திறமையில நமக்கு எவ்வளவோ எளிமையா புரிஞ்சுக்கிறக்கூடிய அளவுக்கு நமக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால அவங்களும் அவங்களுடைய அன்பு குடும்பத்தையும் நாம வாழ்த்திக்கிடுவோம். அடுத்ததாக இங்க இந்த பயிற்சியை நம்ம 3 நாள் முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போறோம். இதோட நம்ம முடியலை. இப்ப வீட்டுக்கு போய் நாம என்ன செய்யணும், முதல்ல நமக்குள்ள அந்த மலர்ச்சி மலரணும். அடுத்து நம்முடைய குடும்ப அமைதி, அடுத்து நம்ம உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அந்த நம்முடைய ஊர், இந்த உலகம், மகரிஷி சொன்ன உலக அமைதி என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.